पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. கடகராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் தைரியக்காரகன் செவ்வாய் நீச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். மேலும் அவரது பார்வை சனி ராகு ஆகிய கிரகங்களின் மீது பதியுது. எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும், எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழல் உருவாகும். இது போன்ற காலங்களில் சுயசாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுறது நல்லது. வைகாசி 2ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாரு. இதன் விளைவாக பொருளாதார நிலை திருப்தியை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் நன்மைகள் உண்டு. வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் நன்மை கிடைக்கும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இனிமே வைகாசி 17ஆம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். இதன் விளைவாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. நடக்கும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. பொது நலத்தில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் சேரும். வீடு மனை வாங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதுனம் புதனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு புதன் வருகிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழிங்க. அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை உயருமுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்குமுங்க. இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு ஆகிய 2 கிரகங்களையும் பார்க்குறாருங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் யோகம் செய்யும் கிரகம் என்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இருப்பினும் முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடம் பூமியால் லாபம் உண்டு.
பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்ற இறக்க நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி தராத மாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகலாம். பெண்களுக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்க்கை அமையுமுங்க. இந்த மாதம் நாக தெய்வ வழிபாடு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே மாதம் 23, 24, 27, 28, ஜூன் மாதம் 2, 3, 4, 7, 8. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு.